வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச ஒரு வேலை வாய்ப்பு தான். அதாவது ரேஷன் கடையுடைய இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிச்சிட்டாங்க. ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்குமே, அதாவது 38 மாவட்டத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, இன்டர்வியூ ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஷோ பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் போர்ட்டல்லையும் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எங்களால் செக் பண்ண முடியல, நீங்களே செக் பண்ணிக்கோ சொல்லுங்கள், நீங்களே டவுன்லோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னாலும் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துருவோம். எல்லா விதமான தகவலுமே வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணப்படும். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நம்மளுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி அனுப்புங்க. நியூ சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் நம்பர் அலாட் பண்ணியிருப்பேன். அந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நான் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தோட ஆல் டிக்கெட்டும் ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிவிட்டுட்டே இருப்போம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளாங்க. இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா எது போன்ற கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விதமான கேள்விகள், இது எப்படி கேட்பாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் நான் சூப்பராக அப்டேட் பண்ண போகிறேன். இந்த ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மிக துல்லியமான முறையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இதோடைய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்குமே, அதாவது தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை, இதுமாரி எத்தனை 38 மாவட்டம் இருக்கா, 38 மாவட்டத்துக்குமே தனித்தனி போர்ட்டல், தனித்தனி ஆன்லைன், தனித்தனி .com எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதில் காட்டுறேன்ல, DRTSLMIN அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சு இதை போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இதை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துருமா, இந்த போர்ட்டல் இப்படி வந்துருமா, நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிச்சிங்களா இல்லை பேக்கர்ஸுக்கு விண்ணப்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் சேல்ஸ்மேனுக்குன்னா அப்படி ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு போர்ட்டலுக்குள்ளே போகுமா, அங்கே போனோன்னா உங்களுடைய ஐடி போடணும். அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி உங்களுடைய மெயிலுக்கும் வந்திருக்கும், உங்கள் ஃபோன் நம்பருக்கும் வந்திருக்கும். ஏன்னா நாம் தான் நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ணி கொடுத்தோம். எங்ககிட்ட அப்ளை பண்ணிங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்களே செக் பண்ணி சொல்லுவோம். அதேமாரி பார்த்தீங்க வெளியில் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் செக் பண்ணி கொடுத்துருவோம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக அது அதுக்குண்டான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகி அதுக்குண்டான டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். நீங்கள் பிடிஎஃப்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது, இந்த இது நாங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப எதுமாரி கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய விதமான வீடியோக்கள் கொடுத்துருக்கு, என்னென்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை கனெக்ட் பண்ணி போட்டிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே அதிரடியாக உடச்சி சொல்கிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது நிறைய வெரிஃபை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆஃபீஸர் சொல்ல நாங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணது. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அப்டேட் கொடுப்போம். ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 கேள்வி, அதுக்கப்புறம் ஒரு 9 கேள்வி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 அதுக்கப்புறம் அந்த 5 கேள்வி. எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒன்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல் பண்ணிக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து இதுமாரி தகவல்களை உங்களுக்கு இலவசமான முறையில் எங்களாலையும் கொடுக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை விடுமுறை நாட்கள் என்ன? நான் நிறையா விதமான வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். என்னப்பா அது சொன்னதே வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஒபே பண்ணிக்க வேண்டாம். இந்த கேள்வி உங்களுடைய மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குற கேள்வியிலே கரெக்டாக நீங்கள் பதில் சொல்கிற சொல்லிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணுவாங்க. அதனால் பேசுகிறப்ப கொஞ்சம் போல்டாகவும் எப்படியெல்லாம் உச்சரிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லி காட்டுறேன். அதுமாரி உச்சரிப்பு எல்லாமே சரியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்க ரேஷன் கடையுடைய விடுமுறை நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல்டாக ரேஷன் கடையுடைய விடுமுறை நாட்கள் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். என்னப்பா அது செய்தி வாசிப்பாளர் மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் இந்த டோன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்குறது. நீங்கள் போனவுடனே அது வந்து விடுமுறை நாட்கள் வெள்ளிக்கிழமை வருங்க, ஸ்லோவாக பதில் சொல்லக்கூடாது, அது தனி கேட்டகரிக்கு போயிடும். ரொம்ப ஹையாக சொன்னீங்க அப்படின்னா அது தனி கேட்டகரிக்கு போயிடும். ஓரளவுக்கு மீடியமாக ரேஷன் விடுமுறை நாட்கள் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க ரெடி ஆயிடுவாங்க. ஓகேங்களா? என்னென்ன கேள்வின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ரேஷன் கடை விடுமுறை நாட்கள் வெள்ளி. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை இலவச பொருட்கள், இலவசமாக என்னென்ன கொடுக்குறாங்க உங்களுடைய பகுதியில். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு திட்டங்கள் மாறுபட்டு இருக்கலாம். ஒரு இடத்துல அரிசி கொடுக்கலாம், ஒரு இடத்துல அரிசி கோதுமையும் கொடுக்கலாம். உங்களுடைய பகுதியில் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் வந்து சொல்லுங்கள். அதேமாரி கட்டுனர் பணியின் வேலை என்ன? கட்டுனர் பணியின் வேலை உதவியாளர். நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? துரைமுருகன். என்னங்க இதுக்கும் அதுக்கும் சம்மதமே இல்லையே என்னங்க? இது எல்லாமே மூத்த அமைச்சர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூத்த அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. அதுக்கு தான் வந்து மூத்த அமைச்சர்கள் பேரை பட்டியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி அதிமுக இருந்தது அப்படின்னா அந்த ஆட்சியில் மூத்த அமைச்சர்கள் யாரோ அவங்களுடைய பட்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியாக இருக்கும். இப்போ திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2013ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய புரிதல் என்ன? அது எதுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரேஷன் அட்டை ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னாங்கல்ல, அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரேஷன் அட்டையை வச்சு எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரே குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து நாடு முழுவதும் நீங்கள் எங்கே அந்த அட்டை வச்சுருந்தாலுமே ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் யாரு? KN நேரு. பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு? யாவாவேலு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. KN நேருக்கும் யாவாவேலுக்கும் நீங்கள் வந்து வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா KN நேரு அப்படின்னு சொல்லணும். அதேமாரி பொதுப்பணித்துறை அமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யாவாவேலு அப்படின்னு சொல்லணும். NFSA அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. NFSA அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது POS அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. POS அப்படின்னா ரேஷன் கடையில் இயங்கக்கூடிய மிஷின், அதாவது உங்களுக்கு பில் கொடுக்கக்கூடிய மிஷின் பேர் தான் POS அப்படின்னு சொல்லுவாங்க. உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு? உணவுப் பொருட்கள் வழங்கும் துறை யாரு அப்படின்னா RR சக்கரபாணி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மாவட்டங்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. 38 அப்படின்னு தைரியமாக சொல்லணும். அடுத்தது ரேஷன் கடையுடைய போர்ட்டல் சொல்லுங்க, அதாவது ஆன்லைன் போர்ட்டல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன சொல்கிறேனோ அது எல்லாமே ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. www.tnpds
resen.gov.in அப்படின்ற இணையதளத்தில் போய் நீங்கள் ரேஷன் கடைக்கு உண்டான புதுப்பிக்கிறது, ரேஷன் அட்டையை வந்து புதுசாக வாங்குறது, அதில் ஏதாச்சும் புகார் தெரிவிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் தான் நீங்கள் போய் பண்ணிக்கணும். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது குடும்ப அட்டை வகைகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நம்மளுடைய சேனலில் இருக்குது. ரேஷன் கார்டு வச்சே வந்து வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் ஒன்ஸ் பார்க்கல அப்படின்னா பொறுமையாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி ஏஏஒய் திட்டத்தின் கீழ் இயங்கப்படும் அனைத்து அளவு எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, அதாவது இந்த அட்டைக்கு கீழே என்னென்னலாம் அரிசி வந்து எத்தனை கிலோலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி மட்டும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் யாவா வேலு, வேளாண்மைத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், வேளாண்மைத்துறை அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் யார் அப்படின்னா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற அதிகப்படியான தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.